ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரவை தோசை, அதுக்கு மேட்சிங்காக சாம்பார். ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம ஹோட்டலில் யூஸ்வலாகவே எல்லாேருக்கும் ரவை தோசை ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம வீட்டிலேயே ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். தேவையான அளவு எடுத்துப்போம். நான் இப்போ 200 கிராம்ஸ் ரவை எடுக்கிறேன். 200 கிராம்ஸ் ரவைக்கு 100 இல்லை 150 அரிசி மாவு எடுத்துக்கலாம். 50 கிராம்ஸ் மைதா மாவு இதெல்லாம் போட்டு நம்ம தேவையான அளவு உப்பும் போட்டு அது நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருவோம். இது ஒரு 1 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு தோசை சுடும் போது நல்லா ஈஸியாக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரவை கொஞ்சம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ரவையை ஊற வச்சாச்சு. நான் சைட்லேயே ஒரு 100 கிராம்ஸ் பருப்பை மட்டும் வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு சாம்பாருக்கு 1 கேரட், 2 தக்காளி, சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம ரவை தோசைக்கு 2 கேரட் துருவ போகிறோம், 3 வெங்காயம் கட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி சளிச்சிருக்கேன், ஒரு 2 கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன், அது போக வெங்காயம். இதுதான் மெயினான டேஸ்ட்டு நம்மளுடைய ரவை தோசைக்கு. ஸோ ரவை தோசைக்கு என்னெல்லாம் தாளிக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நெய்யில் ஜீரகமும் மிளகும் தாளிக்க போகிறோம். இதுதான் ஹோட்டல் ஸ்டைல் ரவை தோசைக்கே இருக்கிறே நல்ல டேஸ்ட்டு. ஸோ நம்ம நெய்யில் ஜீரகம் மிளகும் நிறைய தாளித்து போடும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் வந்துடும் நம்ம ரவை தோசைக்கு. ஸோ இது கூடவே இப்போது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம மித்த வெங்காயம் கேரட் எல்லாமே வதக்கி போட்டுருவோம். ஸோ இஞ்சி ஒரு பெரிய துண்டு சளிச்சு போட்டிருக்கேன். இதுவும் இந்த வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது போக தேவையான அளவு கருவேப்பிலை. இது ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக பச்சை வாசனை போனால் போதும். அந்த வெங்காயம் நம்ம நிறைய போடணும். நான் 3 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ வெங்காயம் நிறைய போடும்போது அந்த ரவை தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கேரட்லாம் பசங்களுக்கு யூஸ்வலாக சாப்பிட மாட்டாங்க, பட் இதில் நம்ம நல்லா சளிச்சு போட்டிருக்கோம். ஸோ அது கேரட் வர டேஸ்ட்டே தெரியாது பசங்களுக்கு. இது யூஸ்வலாகவே ரொம்ப பிடிச்சிரும். ஓகே, ரெடி ஆயாச்சு. இப்போ நம்மளுடைய சாம்பார் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதுலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பருப்பை மட்டும் ஃபஸ்ட்டு வெறும்னு அவிச்சு வச்சுருவோம், காய் போடாமல் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான காயெல்லாம் நம்ம வதக்கி போடுவோம். நான் தாளிக்கும் போதே ஜீரகம் மிளகு விதை கொத்தமல்லி இதெல்லாம் தாளிச்சே நான் காயெல்லாம் வதக்க போகிறேன். ஸோ அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது கூட 4 பச்சை மிளகாய், இது நல்ல காரமான மிளகாய் வேறு நான் போட்டிருக்கேன். ஏன்னா சாம்பாருக்கு யூஸ்வலாக நம்ம மிளகாவோட காரம் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது கூட நம்மளுக்கு வெங்காயம் கேரட் தக்காளி எல்லாம் வதக்கிடுவோம். இது கூடவே உங்களுக்கு மஞ்சள் பூசணிக்காய் காலிஃப்ளவர்லாம் இருந்தால் அது கூட போடலாம் நம்ம அந்த சாம்பாருக்கு. ஸோ காய் இந்த எண்ணெயில் வதங்குற டேஸ்ட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட காயப்பொடி, சாம்பார் பொடி, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற என்ன சாம்பார் பொடி வேணால் போடலாம். அது கூட தேவையான அளவு உப்பு. இதை போட்டு நம்ம எண்ணெயில் நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு அது கூட நம்ம இப்போது வேக வச்ச பருப்பை போட்டுருவோம். போட்டு இன்னொரு தடவை நம்ம 2 விசில் வைப்போம். ஏற்கனவே 2 விசில் தான் வச்சுருக்கோம். ஸோ பருப்பு பார்த்தா ஃபுல்லாக வெந்திருக்காது. இப்போ இந்த வதங்கின காயோடு சேர்த்து நம்ம ஒரு குக்கரில் இன்னும் 2 விசில் வரும்போது அந்த ஃப்ளேவர் எல்லாம் பருப்பில் இறங்கி நம்ம சாம்பாருக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போது எல்லாம் போட்டாச்சு. இது நல்ல கொதி வரும்போது நிறைய மல்லி இலை போடுவோம். மல்லி இலை ரொம்ப சூப்பராக இருக்கும். போட்டு இன்னும் 2 விசில், அவ்வளோதான். நம்ம சூப்பரான சாம்பார் ரெடி ஆயாச்சு. இதை அப்படியே நம்ம இப்போது இந்த ரவை தோசை ஊற்றினோன்னா அப்படியே நம்ம ஹோட்டல் ஸ்டைல் தான் இருக்கும். நம்ம மெயினாக நம்ம ரவை தோசைக்கு தேங்காய் சட்னி இல்லாமல் சாப்பிடவே முடியாது. நம்ம யூஸ்வலாக அரைக்கிற மாதிரி தான். பச்சை மிளகாய், தேங்காய், பிஞ்ச் ஆஃப் புளி, கொஞ்சமாக உப்பு, பொரிகள்லையும் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. நான் பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த தேங்காய் சட்னி பொறுத்தவரை கொஞ்சம் காரத்தை கூட்டி கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணோன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக நம்ம தாளிச்சிருவோம். கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை. நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கே மெயின் காயம். இந்த எண்ணெயில் காயம் தாளித்து நம்ம சட்னியில் போடும்போது சூப்பர் டேஸ்ட் வந்துடும். ரவை தோசைக்கு மஸ்ட்டு இந்த தேங்காய் சட்னி. நம்ம என்ன தான் சாம்பார் வச்சாலும் தேங்காய் சட்னியும் சேர்த்து வைக்கும்போது ரவை தோசையோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயாச்சு. இதை பார்த்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸில் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடலாம். 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம ரவை தோசைக்கான மாவை மட்டும்தான் நம்ம ஊற வச்சுருக்கணும். ஸோ இதை நல்லா எப்போதுமே ரவை தோசை ஊற்றுறது மட்டும்தான் மெயினாக. என்னென்னா அடியில் விட்டு நம்ம ஒவ்வொரு டைம் ஊற்றும் போது நல்லா கிண்டி ஊற்றணும்.
ஏன்னா அந்த ரவை வந்து அடியில் போய் எப்போதும் ஒவ்வொரு டைமுக்கும் நல்லா தங்கிக்கும். நிறைய தண்ணி ஊற்றி நம்ம ரவை கரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி மாதிரி ஊற்றணும். இது நம்ம யூஸ்வலாக தோசை மாதிரி ஊற்றி சுற்றி விடக்கூடாது. சுற்றி நம்ம ஊற்றி விட்டால் தான் ரவை தோசை ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Have a nice day.